Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். ரொம்ப எளிமையாவும் சீக்கிரமாவும் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும்போது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக முந்திரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். நாம் இதை சிவப்பு அவலில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவலை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு நம்ம 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம அவலை பால் சேர்த்து வேக வைக்கிறத விட தண்ணி சேர்த்து கூட வேக வச்சு செய்யலாம். தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா நம்ம கடைசியாக இறக்கும்போது காய்ச்ச பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாலில் கூட அவலை வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நமக்கு பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு மிதமான சூட்டில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளை அவல் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நமக்கு அவல் நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால வெள்ளைப்பாகு எடுத்துக்க போகிறேன். நம்ம வெள்ளத்தை அப்படியே சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி பாகு காய்ச்சி அதை வடிகட்டி சேர்த்துக்கும் போது அதில் இருக்க தூசி எல்லாமே போயிடும். நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து செய்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே பாலில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெள்ளைப்பாகு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அவல் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இதில் சேர்த்துக்கலாம். அவல் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு அவல் வேகாது. அதனால் அவல் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இப்படியே சாப்பிட்றத விட இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை நம்ம கலந்து சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கொஞ்சமாக காய்ச்சின பால் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பாயாசத்தை கூட நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு க்ரீமியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பால் பவுடர் மிக்ஸிங்கை இந்த பாயாசத்தை கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்லேயும் அவல் பாயாசம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த அவல் பாயாசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.